கொள்ளுப்பருப்பு வந்து கொள்ளு கடையலாகவும் கொள்ளு துவையலாக பண்ணலாம், இல்லை கொள்ளு சூப்பு வைக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து கொள்ளு பொடியாக செய்ய போகிறோம். அதாவது பொடி கிடையாது. இதுக்கு வந்து கொள்ளுப்பருப்பை நல்லா கழிஞ்சிட்டு கல் போட்டு நல்லா வேக வச்சிடலாம். உங்கள் கொள்ளுப்பருப்பு எத்தனை விசில் வருமோ அந்தளவுக்கு விட்டுக்குங்க. நான் 4 விசில் விட்டுருக்குறேன். கொள்ளுப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை வந்து வடிகட்டி வச்சிடலாம். இப்போ இந்த பக்கம் வடச்சட்டியில் பச்சை மிளகா வரமிளகா எது வேணாலும் போட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு வறுத்துக்குங்க. கூட ஒரு கட்டி பெருங்காயம் போட்டிருக்கிறேன். கட்டி பெருங்காயம் போட்டால் கேஸ் ட்ரபிள் இருக்காது. அதுக்காகத்தான் கட்டி பெருங்காயம் போடுறேன். நீங்கள் பெருங்காய பொடி இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ பெருங்காய கட்டி வந்து பொரிஞ்சிருச்சு. அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதே வடச்சட்டியில் வந்து மல்லி 1 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி விட்டுக்கலாமுங்க. நீங்கள் போடுற கொள்ளுக்கு தகுந்த மாதிரி மல்லி சீரகம் சேர்த்திக்கிங்க. நான் 1 ஸ்பூன் போட்டால் மல்லி 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துருக்குறேன். நல்லா அரைச்சதுக்கு பிறகு அந்த வடிச்சிட்டு வச்ச அந்த கொள்ளு தண்ணி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 1/4 பங்கு அளவு அந்த அரைச்ச பொடியை வந்து எடுத்து போட்டுக்கிறோம். அதை வந்து ரசத்துக்கு தனியாக வச்சிடலாம். இப்போ இந்த பக்கம் அந்த மிச்சம் இருக்கிற அந்த அரைச்ச மசாலாவில் பச்சை வெங்காயம், பச்சை பூண்டு மெயினுங்க. கொள்ளு பொடிக்கு பச்சை வெங்காயம், பச்சை பூண்டு போட்டு ஒரு சுற்று விட்டுடலாம். இப்போது நல்லா விட்டுருச்சு. இப்போ இதுக்குள்ளேயே வந்து நம்ம வடித்து வச்சுருக்கிறோம் இல்லையா, வேக வச்சு வடித்து வச்ச அந்த கொள்ளு இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டு சும்மா குறவரப்பாக அரைச்சிக்கிறோமுங்க. ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது. கொள்ளு வந்து ரொம்ப நைஸாக வந்துருச்சுன்னா மையம் வந்தால் கூழ் மாதிரி ஆயிரும். ஒரு உதிரி பாகமாக இருக்கணும் கொள்ளு வேகிறது. இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த பாத்துக்கு இருக்கும். இதுதான் வந்து கொள்ளுப்பொடிங்க. கொள்ளுப்பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் கலக்கலாம், நெய் விட்டு சாப்பிட்லாம். இப்போது ரசத்துக்கு வந்து நம்ம கொள்ளு தண்ணி வடித்து வச்சோம் இல்லையா, அதில் வந்து புளிக்கரைசல் சேர்த்திக்கலாமுங்க. புளிக்கரைசல் வந்து சேர்த்திட்டு உப்பு பத்தாமல் இருந்தால் கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. இந்த கொள்ளு தண்ணி புளிக்கரைசல் வந்து கெட்டியாக இல்லைன்னா நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த பருப்புக்கு அரைச்ச அந்த மசாலா உள்ளே சேர்த்திருக்கிறோம் ஏற்கனவே. தேவைப்பட்டால் அந்த கொள்ளுப்பொடி இருக்கு இல்லையா, வெந்த கொள்ளு பருப்பு இருக்கு இல்லையா, அதை ஒரு சுற்றி விட்டு உள்ளே போட்டிங்கன்னா கொள்ளு ரசம் வந்து கொஞ்சம் கெட்டியாக கிடைக்குங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் விட்டு ரசத்துக்கு வந்து தாளித்து விட்டுறலாம். நான் கடுகு போடல. இதுக்கு சீரகம், கருவேப்பிலை, அப்புறம் வரமிளகா போட்டு ரசத்துக்கு தாளித்து விட்டுறலாம். கொத்தமல்லி ஆப்ஷனல் தானுங்க. இப்போது அந்த புளிக்கரைசல் சேர்த்து வச்சோம் இல்லையா கொள்ளுப்பருப்பு தண்ணி, அது வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது இல்லை. ஏற்கனவே கொள்ளு வேக வச்ச தண்ணிங்கிறனால அந்த புளியோட பச்சை வாசம் போகிறதுக்காக சும்மா ஒரு கொதி வந்தாலே போதுங்க. நம்ம கொள்ளு தண்ணி ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் கொள்ளுப்பொடி ரசம் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து இந்த கொள்ளுப்பருப்புக்கு தேங்காய் எண்ணெய் விட போகிறேங்க. தேங்காய் எண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து வெறும் சாதத்தில் நாம்பி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.